ஹாய் எவரிவன், நம்ம ஏஜஸ் பார்க்கலாம், அதாவது வயது கணக்கு பார்க்கலாம். எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிசி ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் இருந்து கேட்பாங்க. நம்ம பேசிக் கான்செப்ட் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரிஞ்சாவே இந்த சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சா போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100ன்னு கொடுத்துட்றாங்க. அது ஏபி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துறாங்க. அவங்களோட வயது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7:3 கொடுத்துறாங்க. ஓகேங்களா? A:B உடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7:3 கொடுத்துறாங்க. அப்போ ஏவோட வயது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணா, ரெண்டையும் ஆட் பண்ணா 10 மேல ஏவோட இது கேட்டுருங்க. 7 × 100 கேன்சல் பண்ணா 7 × 10 70. அப்போ ஏவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 70, பியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 70 100 70 மைனஸ் பண்ணா 30. அப்போ பியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 30. இந்த மாதிரி நம்ம சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஈஸியா அந்த மாதிரி சம்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பேசிக் சம் என்னன்னு பார்க்கலாம். ஏஜஸ்ல பேசிக் சம் பார்க்கலாம். இந்த சம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்எல்சி கூட கேட்டிருக்காங்க. The present age of Reena and Usha 24, 36 years. What was the ratio between their ages of Usha and Reena 8 years ago கொடுத்திருக்காங்க. அதாவது ரீனா உஷா 2 பேர் இருக்காங்க. பிரசன்ட் ஏஜ் பாத்தீங்கன்னா 24, 36. ஓகேங்களா? 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன ரேஷியோவா இருக்குன்னு கேட்கறாங்க. ஏஜோடைய ரேஷியோ என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ 8 இயர்ஸ் எகோனா மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இதுலயும் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 16, இங்க பாத்தீங்கன்னா 28. ஓகேங்களா? அப்போ 4ஆல கேன்சல் பண்ணலாம். 4 இங்க 7. அப்போ 4:7. அவங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உஷா அண்ட் ரீனாவுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆனா இங்க நம்ம கண்டுபிடிச்சது ரீனா அண்ட் உஷா. அப்போ ஆன்சர் இஸ் பாத்தீங்கன்னா 7:4. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்த உடனே ஆன்சர் வந்துட்டு சொல்லி போடக்கூடாது. ஒன்ஸ் ஒரு டைம்க்கு 2 டைம் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிக் வச்சு, இந்த மாதிரி ஈஸியா சம் வருதுன்னா ஏதாவது ஒரு இடத்துல ட்ரிக் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுவே 8 இயர்ஸ் அகோனா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 8 இயர்ஸ் ஆஃப்டர்னா நம்ம இங்க பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுல இந்த மாதிரி கேட்பாங்க. ஆஃப்டர் 8 இயர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நாம பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏஜஸ்ல நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஏ மற்றும் பி யின் தற்போதைய வயதின் விகிதம் 4:5. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வயதின் விகிதம் 6:7 எனில் அவர்களுடைய வயதுகளின் தற்போதைய வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ பி இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:5. ஓகேங்களா? ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்போ +6. ஓகேங்களா? அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:7. இந்த மாதிரி சம் கொடுத்தா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், 4x + 6 / 5x + 6 = 6/7. ஓகே, இப்படி சால்வ் பண்ணா நம்ம எக்ஸுக்கு மதிப்பு கிடைக்கும். அதை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணோமா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதை நம்ம டைரக்டா எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபாஸ்டா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 2 இங்கேயும் 2. ஓகேங்களா? இந்த 4 - 6 - 4 2, 7 - 5 2. ஓகேங்களா? இந்த 2க்கு தான் இந்த 6. அப்போ 2 பார்ட்டுக்கு 6. அப்போ 1 பார்ட்டுக்கு 2. 6/2 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட ஏஜ் உடைய பி ஓடையும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 4 × 3 12, 5 × 3 15. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. அப்போ ஏ மற்றும் பி யின் வயதுகளின் வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக் ஃபாஸ்டா சால்வ் பண்ணோம்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டெப் பை சால்வ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா நம்ம ஈஸியா டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எந்த அளவுக்கு சீக்கிரம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் கன்சியூமிங் ஒரு சப்ஜெக்ட்னா அது மேக்ஸ் தான். எனி எக்ஸாம், பேங்கிங் ஆகட்டும், ரயில்வே ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும், எந்த அளவுக்கு மேக்ஸ் நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு மற்ற கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். ஏஜஸ்ல நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இந்த சம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. 2015, 2023 மகன் மற்றும் தந்தையின் வயதின் விகிதம் 1:4, 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2015, 2023 2015ல ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:4. 2023ல 3:8. இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் 2015 இருந்து 2023க்கு 8 வருஷம். அப்போ நம்ம இதை 1x இதை 4x எடுத்துக்கோமா. அப்போ 1x + 8 / 4x + 8 = 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா 3/8. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோமா x = 10 வரும். அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணா 1 × 10 10 பிளஸ் இங்க 4 × 10 40 ஆட் பண்ணா 50. அதாவது 2015ல அவங்க வயதின் கூடுதல் பாத்தீங்கன்னா 50. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா 2010 கேட்கறாங்க. அப்போ 15ல இருந்து 10 மைனஸ் பண்ணா
5 இயர்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். அப்போ ரெண்டு பேரா 5 இன்ட்டு 2 10 ஓகேங்களா. 5 இன்ட்டு 2 10 அப்போ 50 மைனஸ் 10 40 ஓகேங்களா. அப்போ 2010 தந்தை மற்றும் மகனுடைய வயதின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் சரிங்களா.